நார்மலா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய தண்ணி குடிப்பாங்க. எதனால அப்படின்னா தண்ணி தாகம் ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்லக்கூடிய தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருமே காப்பர் தண்ணி அப்படி இல்லைன்னா காப்பர் பாட்டில நம்ம தண்ணி ஊத்தி வச்சு குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நைட்டே உங்க வீட்டுல ஒரு செம்பு பாத்திரம் இருந்தது அப்படின்னா அதுல தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே நீங்க வெறும் வயிற்றுல ஒரு 200 இருந்து 300 ml வாட்டர் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்க நார்மல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் லிக்வம் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. நார்மலா லவங்கப்பட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெந்தய நைட்டே நீங்க ஊற வச்சுட்டு வெந்தய தண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.